விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சியில் புகுந்த காட்டாற்று வெள்ளத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பகுதிகளில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பக்கம் ஆற்றுல தண்ணி நிறைய ரொம்ப வழிஞ்சு போகுது. இந்த பக்கம் ஏரி ஓடிச்சிங்க, இந்த பக்கம் சுற்றி தண்ணிலாம் போயின்னு இருக்குது. நாங்கள் அப்படியே தண்ணியில் நின்று தீவில் நிற்கிற மாதிரி நின்று இருக்கிறோம். ராத்திரிலேருந்து ஒருத்தரும் வந்து எங்களை எட்டியும் பார்க்கல, எதுவும் செய்யலை. ஃபோன் போட்டாலும் எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. எதுக்கு இருக்கிறாங்க இந்த கலெக்டர்? எங்களுக்கு ஒரு உதவி செய்யறது இல்லையா? இப்படியே நாங்கள் தண்ணியில் அட்டின்னு சாப்பிட்டா. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜனார்த்தனன் வழங்க நாம் கேட்கலாம். ஜனார்த்தனன், தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால ஊருக்குள்ள வெள்ள நீர் புகுந்து சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம் ஷியாம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சியில் 6 போன்று புகுந்த காற்றாற்று வெள்ளத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பகுதிகளில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீட்புப் பணிக்கு இதுவரையில் யாரும் வரவில்லை என்ற ஆதங்கத்தை அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் மாவட்டம் முழுவதும் குடியிருப்பு பகுதியில் வெள்ளநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. 2 மணிக்கு புகுந்த வெள்ளநீர் தற்போது மேலும் மேலும் அதிகரித்து வருவதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வீட்டு மொட்டை மாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுவரையில் எந்த ஒரு அதிகாரி மற்றும் மீட்பு படையை சேர்ந்த யாரும் அவர்களை மீட்க வராததால் நிலைகுலைந்து இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே தேசிய மீட்பு படை வீரர்கள் உடனே விரைந்து அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஷியாம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சியில் புகுந்த காற்றாற்று வெள்ளத்தில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அங்கு சிக்கியிருக்கக்கூடிய நிலையில மீட்பு பணிகளுக்கு இன்னும் யாரும் வரவில்லை என்பதை அந்த பகுதி மக்கள் தெரிவித்ததாக எம்முடைய செயலர் ஜனார்த்தனன் வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.